மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசே மக்களை வேட்டையாடி கொண்டு இருக்கிறது. இந்த திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மண்ணின் மைந்தரும் ஓசூர் வளர்ச்சியின் நாயகருமான அன்னார் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, அம்மா பேரவை ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்களை அத்தனை பேருக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கண்டன உரை நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆட்சியிலே 3 ஆண்டு கால ஆட்சி காலத்திலே இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவரை தலைமையிலே இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஜனங்களுக்கு எப்ப பாரு பாரமா தான் இருக்குது. மக்கள் விரோதமா ஆட்சி தான் செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி. இன்னைக்கு திராவிடல் மாடல் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சியாக விளங்கிக் கொண்டிருக்குது. குடும்ப ஆட்சியாக இருக்குது. ஒரு ஜனநாயக ஆட்சியாக இருக்க வேண்டிய ஒரு கட்சி ஆட்சி இன்னைக்கு குடும்ப ஆட்சி, குடும்ப கட்சியாக இருந்து இன்னைக்கு மக்களுக்கு பாரமா இருக்குது. இன்னைக்கு எங்க பாரு கொலை கொள்ளை போதைப் பொருட்கள் விற்பனை, இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாமே கெட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய இந்த அரசு இன்னைக்கு மக்களுக்கு விரோதமா, மக்களுக்கு கஷ்டமா இருக்கிறது. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த போலீஸ் துறை என்றாலே ஒரு ஸ்காட்லாந்து இதுக்கு ஒரு ஈக்குவலா இருந்த இந்த போலீஸ் துறை இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி அவர் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு சுதந்திரம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி இருக்கிறது. அது கண்டித்து ஒரு போராட்டம் செய்யறோம். இது ஜனநாயக மக்கள் இருக்கிற ஒரு நாடு. இது ஜனநாயகமா நாங்க எல்லாம் போராட வேண்டிய ஒரு நிலைமை. அவருக்கு நம்ம அந்த மாதிரி இல்லைன்னா இந்த மக்களுக்கு எப்படி நல்ல ஒரு இது கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும்? இன்னைக்கு அப்படி இருக்கிற இந்த கட்சிக்காரங்களும் போலீஸ் துறை என்ன செய்ய முடியும்? அவங்க வேலை செய்து செய்யறதுக்கு விட்டா போதும். இந்த தமிழகம் இந்தியாவில் இல்ல, ஸ்காட்லாந்து நாட்டிலே ஒரு முதல் மாநிலமாக இருந்து நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரும் போட்டுக்கொண்டு இன்னைக்கு கோஷம் எழுப்ப வேண்டும் என்று நம்ம நேரம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்டித்து கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் வாழ்க்கை கண்டிக்கின்றோம் திமுக கண்டிக்கின்றோம் பொம்மை முதலாளி கண்டிக்கின்றோம் குடும்ப அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கிறோம் பள்ளி செல்லும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பில்லை, மாணவர்களுக்கு பாதுகாப்பில்லை, பள்ளிக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சிறுமிகள் முதல் முதியோர் வரை பாதுகாப்பில்லை. போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போராட்டம்.